அந்த கட்சியுடைய பொதுச்செயலர் புசி ஆனந்த் அவர் சொல்லியிருக்காரு அதிமுகவோட தாவேகா கூட்டணி கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது நம்ம எப்படி பார்க்க முடியும் சார்? ஊழலுக்கு எகென்ஸ்டான்னு பேசும்போது அதிமுகவை மட்டும் எப்படி அவர் சிங்கிள் அவுட் பண்ண முடியும்? இதுவரைக்கும் ஆண்ட முதலமைச்சர்கள்லேயே ஊழல் குற்றச்சாட்டுக்கு உண்டாகி சட்டப்பூர்வமாக தண்டிக்கப்பட்டவர் ஜெயலலிதா அப்படிங்கிறது தானே. அந்த அறிக்கையில் ஒரு வார்த்தையை மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. தான் தோன்றித்தனமாக பல அரசியல் விமர்சகர்கள் பேசுகிறாங்கன்னு சொல்லியிருந்தாரு. அரசியல் விமர்சகனாவே இப்படி விமர்சனம் பண்ணுறது, அவங்களோட யூகத்தை சொல்கிறது அவங்களோட வேலை. அவங்கள ஏன் சார் இப்படி ஒரு ஹார்டான வார்த்தையை பயன்படுத்தி விமர்சிக்க வேண்டிய தேவை என்ன சார்? இல்லை, இன்னைக்கு எல்லா கட்சிக்குமே கடைசீட்டில் எங்கே அடி விழுவோம்னா அரசியல் விமர்சகர்கள் தான். ஏன்னா சீமான் எதிர்க்கிறதும் திமுகவை தான் எதிர்க்கிறீங்க, ஊழலை எதிர்க்கிறீங்க, இது வரைக்கும் ஆண்டவர்களையும் ஆட்சி செஞ்சிட்டு இருக்கிறவர்களையும் எதிர்க்கிறீங்க. அதே ஸ்டாண்டில் தான் விஜயும் வராரு. ஆனால் சீமானுக்கும் இங்கே விஜய்க்கு என்ன இங்கே பிரச்சனை வருதுன்னா, நீ ரெண்டில் கண்ணில் ஒன்று திராவிடத்தை சொல்லிட்டியேங்கிற பிரச்சனை தான் இன்றைக்கி இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளார ஓடுது. திமுக வாக்குக்காக பேசுகிறாங்கல்ல, இன்றைக்கி அவங்களோட வெப்சைட்டுக்கு போய் பார்த்தீங்கன்னாக்கா 72 மாவட்ட செயலாளர்கள் இருக்காங்க. அப்போ அந்த 72ல் நீங்கள் எஸ்சி எஸ்டிக்கு 19% இடஒதுக்கீடா? அப்போ 19% 72 பேர்த்துக்கு போனீங்கன்னா 14 பேர் மாவட்ட செயலாளர்கள் வரணும். எத்தனை மாவட்ட செயலாளர்கள் திமுக எஸ்சி எஸ்டியில் இருக்கவங்க இருக்காங்க? ஒரே ஒரு ஆள் எனக்கு தெரிஞ்சு. விஜய் கட்சியில் இருக்கவங்க பூரா எங்கள் தலைவர் தெரியுமா, எங்கள் சூப்பர் ஸ்டார் தெரியுமா, எவ்வளோ கூட்டம் வருது தெரியுமா, ஒரு மூஞ்சியை பார்த்தே ஓட்டு போட்டுருவாங்க, எங்கள் அண்ணன் யார் தெரியுமாலாம் கேட்டுட்டு இருந்தால் அதெல்லாம் பலிக்காது. இது அரசியல், இது சினிமா இல்லை. சீமானு சொல்கிறாருல்ல, நாங்கள் பாதிக்கு பாதி ஆண்களுக்கும் பெண்களுக்கும் 50% கொடுக்குறாருல்ல. இன்னைக்கு டிஎம்கேவில் எத்தனை பெண்களுக்கு கொடுத்தாங்க? அவர் 50% கொடுக்குறாரு சீமானு. அதில் இளைஞர்களுக்கு ஒரு 100 இளைஞர்களுக்கு நான் இந்த தடவை வாய்ப்பு கொடுக்குறேங்கிறாரு. Nature's Enclave Coastal Heaven theme based resort villa plots ECR மாதம் 10,000 வரை assured rental income lifetime free stay at resort 30க்கும் மேற்பட்ட வசதிகளுடன் call 9962888888. சாட்டை நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் சிறப்பு விருந்தினர் இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு நந்தகுமார் சார் அவர்கள். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் விக்ரம். வணக்கம் ராஜேந்திரன். நல்லா இருக்கீங்களா சார்? பிரகாசமாக இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் சார். மாநாட்டில் விஜய் அவர்கள் அதிமுக பேசாததுனால அதிமுக கூட்டணி வைக்க போறாரு அப்படின்னு நிறைய இடத்துல பேசப்பட்டது. இப்போ அந்த கட்சியுடைய பொதுச்செயலர் புசி ஆனந்த் அவர் சொல்லியிருக்காரு அதிமுகவோட தாவேகா கூட்டணி கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது நம்ம எப்படி பார்க்க முடியும் சார்? இல்லை, இதில் அவங்க மாநாட்டிலே விஜய் அவர்கள் தெளிவாக சொல்கிறாரு, இங்கே இருக்கக்கூடிய ஆட்சி அதாவது 2 எதிரியை நிர்ணயிக்கிறாரு. ஒன்று கொள்கை எதிரி, இன்னொன்று அரசியல் எதிரி. அந்த அரசியல் எதிரியும் ஏன் நாங்கள் எதிர்க்கிறோன்னா ஊழல் காரணமாக, கரப்ஷன், கபடதாரிகள் அப்படின்னு சொல்லிட்டு திராவிட மாடல் அப்படிங்கிற வார்த்தையும் சொல்கிறார். வாரிசு அரசியல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இதில் நேரடியாகவே திமுகவை அவர் அட்ரஸ் பண்ணுறது, திமுகவை தான் முதல் எதிரியாக சொல்கிறாருங்கிறது எல்லாத்துக்குமே புலப்பட்டுருச்சு. அதில் எந்த கருத்தும் இல்லை. அப்போ எல்லாருமே கேட்ட கேள்வி என்னன்னா, அப்போ திமுகவை மட்டும்தானே சொல்கிறீங்க, அதிமுகவை சொல்லலையான்னு கேட்குறாங்க. நான் என்னுடைய அத்தனை நேர்காணல்கள்லையுமே சொல்லியிருக்கேன், இது ஊழலுக்கு எகெயின்ஸ்டான்னு சொன்னதுக்கப்புறம் விஜய் அதிமுக கூட விஜய் கூட்டணிக்கு போவாருங்கிறதே ஒரு அபத்தமான பேச்சு. ஆனால் அதிமுக சைட்லேருந்து அவருக்கு நிறையா அங்கெல்லாம் பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. பேசுனாங்க அவங்க பல கட்சிகளோடு அவங்க பேசுகிறாங்க. அதில் விஜயம் ஒன்று. நான் என்னுடைய பல நேர்காணலில் இன்னும் நான் சொன்னேன் என்னென்னா, விஜய் இன்றைக்கி அதிமுக கூட போய் சேர்ந்தாருன்னா அது ஒரு ஃபார்மிடபிள் அலையன்ஸ். ஏன்னா விஜய்க்கு குறைஞ்சபட்சம் ஒரு 15% ஓட் ஷேர், அதிமுக அவங்க விஜயகாந்த் கட்சியோட சேர்ந்து ஒரு 22 இருக்குது. ஸோ ரெண்டும் சேர்ந்தாவே 37.5% ஓட்டு. அப்புறம் இவங்க 2 பேரும் ஒன்று சேர்றாங்கனாவே மற்ற கட்சிகள் எல்லாம் தன்னால் வந்து சேரும். அப்போது இவர் விஜய் அதிமுகவுக்கு போனாருன்னா கட்டாயமாக துணை முதல்வர் பதவி கிடைக்கும், நல்ல போர்ட்ஃபோலியோஸ் கிடைக்கும், ஒரு 60-70 சீட்டு வரைக்கும் கூட கொடுப்பாங்க, ஒரு 40-50 எம்எல்ஏ கூட ஜெயிக்கலாம். ஆனால் அப்படி போனால் உடனடியாக ஃபஸ்ட்டு எலெக்ஷன்லேயே துணை முதல்வர் ஆனது யாருமே கிடையாது தமிழ்நாட்டில். அந்த நிலையை அடையலாம். ஆனால் அப்படி போய் ஒரு அதிமுக கூட சேர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா சேர்ந்தாருன்னா இந்த 57 ஆண்டு கால திராவிட கட்சிகளில் நம்ம எடுத்து பார்க்கும்போது திமுக கூடயோ அதிமுகவோடையோ கூட்டணி போன எந்த கட்சியுமே தமிழகத்தில் ஆட்சி புரிஞ்சதா சரித்திரம் இல்லை. சஸ்டெயின் பண்ணி நிற்கவும் முடியல. அவங்களால ஆட்சிக்கு வர முடியாது. ஏன்னா அந்த குடை நிழல் கீழே போயிட்டீங்கன்னா அவ்வளோதான், உங்களுக்கு கூட்டணி கட்சியாக தான் உங்களை பார்ப்பாங்களே ஒழிய ஒரு பிரதான கட்சியாக உங்களால் பார்க்க முடியாது. இது விஜய் சீர்தூக்கி பார்க்கணுங்கிறது பல நேர்காணல்களில் சொல்லியிருக்கேன். அப்போ உங்களுக்கு ஷார்ட் டேர்ம் கெயின் முக்கியமா, லாங் டேர்ம் கெயின் முக்கியமாங்கிறது அவர் தான் முடிவு பண்ணணும். ஆனால் குறுகிய கால லாபத்துக்காக நீண்ட கால லாபத்தை விட்டுறக்கூடாது.
ஏன்னா அவர் வந்து ஒரு மாணவர்களுக்கு பரிசளிக்கும் போது கூட அவர் பேசுகிறார் ஒரு இதில் சே நோ டு டெம்பரவரி ப்ளஷர்ஸ் அப்படிங்கிறார். அதாவது குறுகிய கால சந்தோஷத்துக்கு நோ சொல்லுங்க அப்படிங்கிறார். அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது வந்த உடனே ஒரு அதிமுக கூட போனால் உடனடியாக அவர் வந்து துணை முதல்வர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுவும் வந்து டெம்பரவரி பொசிஷன். இதுக்கு கட்டாயம் வந்து விஜய் ஒத்துக்க மாட்டார், இதை வந்து சீர்தூக்கி பார்ப்பாருங்கிறதா என்னுடைய கருத்து சார். 18 மாத காலம், தேர்தலுக்கு இன்னும் 18 மாத காலம் இருக்குது சார். அதுக்குள்ளே வந்து இப்படி ஒரு நீண்ட அறிக்கையை வந்து போடுறதுக்கான தேவை என்ன சார்? இல்லை, இது வந்து அவங்க பெயர் சொல்லாத ஒரு பத்திரிகையில் வந்து இது ஹெட்டிங்லேயே போட்டு இந்த மாதிரிலாம் வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி நிறையா பேர் வந்து சமூக வலைதளத்தில் இவர் அதிமுக கூட போயிடுவாங்கன்னு வேணுன்னே வந்து விஜய் அவர்களை வந்து திமுகவுக்கு தான் எதிரி, ஊழலுக்கு எதிரி இல்லை, அப்படி இருந்தால் அவர் ஏன் அதிமுக கூட போகிறாரு அப்படிங்கிறதுக்காக அவருக்கு ஒரு பேருக்கு களங்கம் விளைவிக்கணுங்கிறதுக்காக நிறையா பேர் அதை வந்து பேசிக்கிட்டு வராங்க. அந்த அறிக்கையில் வந்து ஒரு வார்த்தையை வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. தான் தோன்றித்தனமாக பல அரசியல் விமர்சகர்கள் வந்து பேசுகிறாங்கன்னு சொல்லியிருந்தாரு. அரசியல் விமர்சகனாவே இப்படி விமர்சனம் பண்ணுறது, ஒரு யூகத்தை வந்து அவங்களோட யூகத்தை சொல்கிறதா அவங்களோட வேலை. அவங்கள ஏன் சார் இப்படி ஒரு ஹார்டான வார்த்தையை பயன்படுத்தி விமர்சிக்க வேண்டிய தேவை என்ன சார்? இல்லை, இன்றைக்கி எல்லா கட்சிக்குமே கடைசீட்டில் வந்து எங்கே வந்து அடி விழுவோம்னா அரசியல் விமர்சகர்கள் தான். ஏன்னா எங்களை மாதிரி அரசியல் விமர்சகர்கள் வந்து யாரும் பின்புலம் கிடையாது. ஒரு கட்சியினுடைய பின்புலமோ இல்லை ஆண்ட கட்சிகளோ ஆளுகின்ற கட்சி எதுவும் கிடையாது. நம்ம வந்து தனிப்பட்ட முறையில் நம்ம பார்க்கக்கூடிய அரசியலை, மக்கள்கிட்ட கேட்கக்கூடிய அரசியலை, அவங்க புரிஞ்சுக்கிட்ட அரசியலை நம்ம எல்லா மக்கள் கூடயும் கலந்துறதுல நம்ம ஒரு கருத்துருவாக்கம் பண்ணி பேசுகிறோம். இப்போ நான் வந்து ஆரம்பத்துலேருந்தே சொல்லிட்டு இருக்கேன், விஜய் வந்து அதிமுக கூட போக மாட்டார்னு. ஆனால் நிறைய விமர்சகர்கள் வந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. அது அவங்கவுங்களுடைய கருத்து. இப்போ ஆனால் இந்த இடத்துல நீங்கள் சொன்னது நடந்த மாதிரி இருக்கு. ஆமாம், இப்போ அது வந்து ஏன்னா நம்ம வந்து அதை பார்க்குறோம் இல்லையா. இவர் வந்து ஒரு ஊழலுக்கு எகென்ஸ்டான்னு பேசும்போது அதிமுகவை மட்டும் எப்படி வந்து அவர் சிங்கிள் அவுட் பண்ண முடியும்? இன்னைக்கு வரைக்கும் அதிமுக கூட இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்ன? இது வரைக்கும் ஆண்ட முதலமைச்சர்கள்லேயே வந்து ஊழல் குற்றச்சாட்டுக்கு உண்டாகி சட்டப்பூர்வமாக வந்து தண்டிக்கப்பட்டவர் ஜெயலலிதா அப்படிங்கிறது தானே. அப்போ அந்த கட்சியில் வந்து அதிமுக கூட போய் இவர் எப்படி வந்து கூட்டணி வைப்பாருங்கிறத நம்ம எடுத்துக்க முடியும். அதோட வந்து இப்போ கூட எல்லாமே ஊழல் பட்டியலெல்லாம் எடுங்க, நம்ம வந்து தரக்குறைவாக பேச வேண்டாம், தரவுகளோட பேசணும்னு விஜய் வந்து அவருடைய கட்சிக்கு வந்து அறிக்கை விட்டு எல்லாத்தையும் எடுக்கும்போது இது எப்படி திமுக பண்ண ஊழலை மட்டும் எடுங்க, அதிமுக பண்ண ஊழலை கண்டுக்காம விட்டுருவாங்கன்னு சொல்ல முடியுமா? முடியாது. அப்போ ஒருத்தர் வந்து ஊழலுக்கு எகென்ஸ்டான்னு வரும்போது அதில் இடத்துல நம்ம அப்படி தான் பார்க்கணும். இது வந்து அந்த ஸ்டேஜில் ஏன் சொல்லலைன்னா, ஆட்சியில் இருக்கிறது திமுக, அந்த இடத்துல போய் அதிமுகன்னு பேசும்போது என்ன ஆகும்னா திமுக கூட மேலே இருக்கக்கூடிய அந்த எதிர்ப்பு விமர்சனம் பலகீனப்பட்டு போயிடும், டைலூட் ஆகிடும். அப்போ அந்த எந்த இடத்துலையுமே வந்து திமுகவுக்கு எதிரான விமர்சனம் வந்து டைலூட் ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக அவர் திராவிட மாடல், குடும்ப ஆட்சி, எல்லாத்துக்கும் மேலே முகமுடி, இந்த மாதிரி வந்து மதவாதம் பேசுகிறவங்கள கூட அடையாளப்பட்டு முடிஞ்சிருது. ஆனால் இவங்க வந்து இன்னைக்கு வரைக்கும் அவங்களுடைய ஒரிஜினல் முகம் தெரிய மாட்டேங்குது, முகமுடியில் தான் சுற்றிட்டு இருக்காங்கன்றார். உச்சகட்டமான காட்டமான விமர்சனத்தை வைக்கிறார். அப்போ இந்த இடத்துல அதிமுகவும் சேர்த்து அவர் விமர்சனம் பண்ணியிருந்தாருன்னா என்ன ஆகும்னா, திமுக மேலே வச்சு அவருடைய பிரதான குற்றச்சாட்டுகள் வந்து வலுவிழந்து போயிடும், இல்லை வந்து டைலூட் ஆயிரும். ஆனால் இந்த இடத்துல ஊழலுக்கு எதிரான அவருடைய குற்றச்சாட்டு வந்து ஆணித்தரமாகணும் சார். 2 கட்சியிலுமே ஊழல் கட்சின்னு அவர் வந்து ஒரு அறிவிப்பு செஞ்சிருந்தாரா, இன்னும் வீரியமாக இருந்திருக்கும் அந்த பேச்சு. அதை தான் சொல்ல வரேன். அது வந்து உங்களுக்கு வந்து கோஸ் வித்தவுட் சேயிங் சொல்லுவாங்க, அது சொல்லி தான் ஆகணுங்கிற அவசியம் இல்லை. ஊழலுக்கு எகென்ஸ்டனாவே ஊழல் யாரெல்லாம் இது வரைக்கும் ஆண்ட கட்சிகள், ஆளும் கட்சிகள் ரெண்டுமே தான் ஊழல் பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவர் ஊழலுக்கு எகென்ஸ்ட், ஏன்னா திமுகவை எதிர்க்கிறார். ஏன் எதிர்க்கிறாரு? கரப்ஷன் கபடதாரிகள்ங்கிறதான் கொண்டு வரார். நான் திமுகவை மட்டும் எதிர்க்கல, அவங்க கரப்ஷன் பண்ணுறதுனால நான் எதிர்க்கிறேன். அப்போ கரப்ஷனுக்கு தான் என்னுடைய எதிர்ப்பு. அப்போ இந்த இடத்துல கரப்ஷனுக்கு எதிர்ப்புங்கும் போது அது அதிமுகவுக்கும் சேர்ந்த எதிர்ப்பாக தான் நம்ம பார்த்துக்கணும். ஆனால் சார், தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா திமுகவும் அதிமுகவும் ரெண்டுமே ஒரு மிகப்பெரிய கட்சியாக இருக்குது, யாருமே அசைக்க முடியாத கட்சிகளாக இருக்குது. அப்படி இருக்கும்போது 2 கட்சி கூட கூட்டணி வைக்காமல் இவர் தலைமை ஏற்று மற்ற கட்சிகளை கூட்டணி அமைச்சு இப்போ நாம் தமிழ் கட்சி வரலன்னு சொல்லிட்டாங்க, பிசிகாவும் வரது வாய்ப்பு இல்லாத மாதிரி தெரியுது. மற்ற சிபிஎம், சிபிஐ இந்த மாதிரி மற்ற கட்சிகள்லாம் ஒருங்கிணைச்சு தலைமை பண்பு, அதாவது ஒரு அரசியல் அதிகாரம் இப்போ வாய்ப்பு இருக்கா சார்? இல்லை, நான் இன்னொரு வார்த்தையும் ஆரம்பத்துலேருந்தே நான் சொல்லிட்டு இருக்கிறது என்னன்னா, சீமானும் விஜயும் ஒன்று சேரணும். ஏன்னா நீங்கள் சீமான் எதிர்க்கிறதும் திமுகவை தான் எதிர்க்கிறீங்க, ஊழலை எதிர்க்கிறீங்க, இது வரைக்கும் ஆண்டவர்களையும் ஆட்சி செஞ்சிட்ருக்கிறவர்களையும் எதிர்க்கிறீங்க. அதே ஸ்டாண்டில் தான் விஜயும் வராரு. ஆனால் சீமானுக்கும் இங்கே விஜய்க்கு என்ன வந்து இங்கே பிரச்சனை வருதுன்னா, நீ 2 கண்ணில் வந்து ஒன்று திராவிடத்தை சொல்லிட்டியேங்கிற பிரச்சனை தான் இன்றைக்கி இவங்க 2 பேர்த்துக்குள்ளார ஓடுது. இப்போ இந்த கடந்த சமீப காலமாக பாருங்கள், இவங்க 2 பேரும் திமுக, ஸ்டாலின் இவர் சீமான் வந்து திமுகவை எவ்வளோ தூரம் எதிர்த்துட்டு இருக்காரு. ஆனால் இந்த கடந்த ஒரு 15-20 மாநாடு முடிஞ்சதுக்கப்புறம், அந்த கொள்கை பிரகடனம் பண்ணதுக்கப்புறம் 5ஆம் தேதி, நம்ம 1ஆம் தேதி அவர் நம்ம தமிழ்நாட்டு தினத்தன்னைக்கு பேசுகிறார். அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் அவர் அதிகமாக யாரை எதிர்த்து பேசிட்டு இருக்காரு சீமா சார்? வம்படியா பத்திரிகையாளங்க போயிட்டு அவர் கேள்வி கேட்கும்போது அவர் பதில் சொல்றாரு, வேற பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா பத்திரிகைக்காரர்கள் யாருன்னு உங்களுக்கு தெரியாதா?
எந்த மாதிரி கேள்விகளை வந்து உங்ககிட்ட கேட்கணும்னு தெரியாதா அவங்களுக்கு? இது வரைக்கும் எத்தனை அரசியல் கட்சி தலைவர்களை பத்திரிகைக்காரங்க மூலியமா அவங்க நிர்மூலமாக்கியிருக்காங்கன்னு தெரியாதா? அப்ப இன்னைக்கு நீங்க இது வரைக்கும் பேசிக்கிட்டு இருந்த திமுக எதிர்ப்பை பூராமே இந்த கடந்த 15 நாளா உங்களுக்கு வந்து விஜயனுடைய எதிர்ப்பா மாத்தி விட்டாங்களே, இதையா நீங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? சார், அதுக்குன்னு ஒரு 15 வருஷமா தமிழ் தேசியத்தை முன் வச்சுக்கிற ஒரு கட்சி திடீர்னு வந்து திராவிடமும் 2 கண்ணு அப்படின்னு சொல்லும்போது அப்ப எதிர்க்க ஒரு கட்டாயத்தை தள்ளப்படுறாங்க நாம் தமிழர். இப்போ விஜய் சொல்றது கூட நான் எந்த வகையில பாக்குறேன்னாக்கா, உங்க விரலை வச்சு உங்க கண்ணை குத்துற மாதிரி. அப்ப திராவிடத்தினுடைய பேரை வச்சு அவங்க வந்து இருக்கக்கூடிய திராவிட கட்சிகளை எதிர்க்க பார்க்கறாரு. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும். சீமான் வந்து நேரடியா நான் எதிர்த்து நின்று சண்டை போடுறேங்கிறாரு. விஜய் வந்து என்னன்னாக்கா, நம்மளும் திராவிடம் சொல்லிட்டு அவங்க கையை வச்சு அவங்க கண்ணை குத்தலான்னு. 2 பேர்த்துக்கும் எதிரி, பொது எதிரி யாரு? அது நேர்மை இல்லாத சார். இது நேர்மை இல்லைன்னு இல்லை. இப்போ அதாவது வந்து எனக்கு தமிழ் தேசியத்துல உடன்பாடு இல்லைன்னு விஜய் சொல்லியிருந்தாருன்னா எதிர்ப்பு தன்மை. இப்போ எனக்கு நான் யதார்த்தமாவே கேட்கிறேன், இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியல்ல சீமானை தவிர இன்னைக்கு வந்து தமிழ் தேசியத்தை தூக்கி பிடிக்கிறது யார் இருக்கா? இல்ல, பெரிதளவு யாருமே இல்லை. அட்லீஸ்ட் விஜய் தமிழ் தேசியத்துக்காக எனது ஒரு கண்ணன் கொடுக்குறாரு. அப்புறம் நீங்க ஏன் வந்து அவர் கூட நீங்க உடன்பாடு போகக்கூடாது? நான் ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கேன், நான் திருப்பி இது சொல்றேன். 2 பேர்த்துக்குமே நான் சொன்னது, விஜய்க்கும் சொன்னது என்னன்னா, சீமானுக்கும் சொல்றதுன்னா, உங்க கூட இருக்கிறவங்களே உங்களை சிண்டு முடிச்சு விடுவாங்க. ஆனால் நீங்கள் அவர் தலைமைக்குள்ளார போகணுமா? ஏங்க நீங்கள் வந்து நீங்கள் எவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டார், அவருக்கு கீழே போகணுமா? ஆனால் நீங்கள் எவ்வளோ பெரிய அரசியல் ஆளுமை இருக்கிறவர், நீங்கள் வந்து ஒரு நடிகருக்கு கீழே போகணுமா? இப்படியெல்லாம் உங்களை சென்று முடிவாங்க. ஏன்னா கீழே இருக்கிறவங்களுக்கு தெரியாது. அப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய யதார்த்தமான கள்ள நிலவரம் வந்து நீங்கள் பலம் வாய்ந்த எதிர்கட்சிகளாக மாறணும். அப்போ ஃபைட் பண்ணக்கூடிய கட்சிகளை அப்போ வந்து சீமானும் விஜயும் ஒன்றும் சேரணுங்கிறது என்னுடைய பார்வை. இதில் எனக்கு ஒரு என்ன சந்தேகம்னா, இதை மட்டும் விளக்கிறீங்க சார். இப்போ திமுகவையும் அதிமுகவும் வந்து நாம் தமிழர் கட்சி சீமான் வந்து வலிமையாக எதுக்குறாரு. அப்படி இருக்கும்போது 2 கட்சியும் ஊழல் கட்சி சொல்றாரு. இவங்க கூட கூட்டணி வச்சா இவரோட வலு கண்டிப்பாக இழந்துரும். அதே மாதிரி நாம் தமிழர் கட்சி வந்து தாவேக்காவையும் வந்து 2 கண்ணுன்னு பார்க்கறதுனால திரும்ப போய் கூட்டணி வச்சா அப்பயும் மதிப்பு குறைய வாய்ப்பு இல்லை நாம் தமிழர். கிடையாது, அதைத்தான் நான் சொல்ல வரேன். இது வந்து முழுக்க எங்களுக்கு திராவிட சித்தாந்தம் தான் அப்படின்னு சொன்னால் சீமான் வந்து அங்கே போய் சேர்றது ஏற்புடையதில்லை. நானே கூட ஏப்பா தமிழ் தேசியத்தை பேசிட்டு திராவிடத்தை கூட போய் சேர்றீங்க நம்ம கூட கேட்கலாம். அப்போ இந்த இடத்துல வந்து விஜய் அவர்கள் வந்து ஒரு கண்ணு உங்களுக்குங்கிறார், தமிழ் தேசியத்துக்குங்கிறார். மற்றவங்கெல்லாம் 2 கண்ணுமே திராவிடமாக வச்சு சுற்றிட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் ஏன் இது பொலிட்டிக்கல் அலைன்மெண்ட்? நான் முதல்ல சொன்னேன், எப்படி வந்து அவர் 2 கண்ணுன்னு சொல்கிறாரு. சீமானுக்கு இன்னொன்று என்னென்னா, இந்த 2 கண்ணில் ஒரு கண்ணு கொள்கையாக இருக்கணும், இன்னொரு கண்ணு தேர்தல் யுக்தியாக இருக்கணும். வெறும் கொள்கையை மட்டும் பேசிட்டு போகிறதுல வந்து நீண்ட நெடிய பயணம் ஆகிடும். அது இன்னும் எத்தனை வருஷம் கழித்து நம்ம அந்த ஆட்சிக்கு போய் சேர்றது. அப்போ உங்களோட ஒத்த கருத்து நீங்கள் பாருங்கள், இன்றைக்கி ஒரு திமுகவிலே ஆகட்டும், அண்ணா திமுகவிலே ஆகட்டும், இல்லை மத்தியில் ஆளக்கூடிய பாரதிய ஜனதாவிலே ஆகட்டும், இல்லை ஆண்ட காங்கிரஸ்லேயே ஆகட்டும், எல்லாரும் ஒத்த கருத்து இருக்கக்கூடிய கட்சிகள் தான் கூட்டணியில் இருக்காங்களா? அப்போ எல்லா கட்சிக்குமே ஒரே கூட்டணி ஒரே கொள்கை தான்னா 2வது கட்சி நாட்டில் வேண்டியது இல்லையே. இப்போ அண்ணா திமுக சைடில் வந்து 10 கட்சி இருக்குங்க, எல்லாத்துக்கும் ஒரே கொள்கையா? அப்போ எல்லாத்துக்கும் ஒரே கொள்கையாக இருந்தால் அந்த 10 கட்சி தேவையே இல்லையே. அப்போ இத்தனை கட்சி தமிழ்நாட்டில் ஏன் இருக்குது? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் கொள்கையாக இருக்கும். ஆனால் நீங்கள் தேர்தல்னு வரும்போது உங்களுடைய தேர்தல் எதிரி யார்? அப்போ நீங்களும் சீமானும் விஜயும் ஒன்றும் சேரணுங்கிறது என்னுடைய பார்வை. ஏன்னா அவங்க சேரும்போது தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்க பலம் சேர்த்துக்க முடியும். ஏன்னா இன்றைக்கி சீமானுக்கும் வந்து 8% இருக்குது, அவருக்கு பழைய சிம்பல் கிடைச்சிருந்தா அவருக்கு 10% கூட கிடைச்சிருக்கலாம். இன்னைக்கு வந்து விஜய் அவர்களுக்கும் வராது. ஓட்டு இது வரைக்கும் நிரூபிக்கப்படலன்னா கூட ஒரு 15% ஓட்டு வந்து சர்வசாதாரணமாக அவருக்கு இருக்கும். நம்ம தான் எந்த டேட்டாவை எடுத்து பார்த்தாலும் இது நம்ம கண் கூட தெரியுது. அப்போது நீங்கள் 2 பேரும் சேரும்போது என்ன ஆகுனாக்கா, ஒரு 10, ஒரு 15, 25% ஆகும். ஓட்டே போடாதீங்க 30 பேர் இருக்காங்க. ஏன் அந்த 100க்கு 30 பேர் ஏன் ஓட்டு போடாமல் இருக்காங்க? இருக்கக்கூடிய ஆண்ட கட்சிகள் மேலேயும் ஆண்டுட்டு இருக்கக்கூடிய கட்சிகள் மேலேயும் நம்பிக்கை இல்லாதனால. அப்போ நீங்கள் 2 பேரும் சேரும்போது ஒரு நம்பிக்கை வரும் வெளியே இருக்கிறவங்க கிட்ட. அப்போ நீங்கள் 2 பேரும் ஒன்றா சேரும்போது சரி என்னடா பண்ணுறது, எல்லாம் அவங்கவுங்க எதிராளிகள் பூரா பிரிஞ்சு கிடக்குறாங்கடா, அப்போ நம்ம எந்த கட்சியில் ஆட்சிக்கு வருதோ அதுலேயே கூட்டணியில் இருப்போண்டான்னு ஒரு கட்சி இருக்காங்க பாருங்க. அந்த மாதிரி கட்சிகள் எல்லாம் உங்கள் மேலே பார்வை திரும்பும். பரவாயில்ல, இப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியை எதிர்த்து ஒரு வலுவான கூட்டணியை அமைக்கிறாங்கங்கிற ஒரு நம்பிக்கை வரும்போது அதில் இருக்கக்கூடிய வந்து திருமாவளவன் அவர்களோ இல்லை வந்து கம்யூனிஸ்டுகளோ இல்லை வந்து மற்ற கட்சிகளோ இந்த கூட்டணியை பார்த்து அவங்களும் வெளியே வர்றதுக்கு இருக்கும். அதிமுகவில் இருக்கக்கூடிய விஜயகாந்த் கட்சிகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். பாரதிய ஜனதாவில் இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். இந்த மாதிரிலாம் நீங்கள் யோசிக்கணும். அதனால தான் நான் சொல்கிறேன், சீமான் அவர்களுக்கும் என்னுடைய வேண்டுகோள் என்னன்னா, வெறும் கொள்கை மட்டும் பேசுங்க, அது முக்கியம்தான், அதில் தவறே இல்லை. ஆனால் இன்னொரு கண்ணு தேர்தல் யுக்தியாக இருக்கணும். வெறும் கொள்கை மட்டுமே பேசிடக்கூடாது. ஏன்னா நாம் தமிழர் கட்சியில் ஒரு அரசியலுடைய பதவிக்கு போகணும், பொறுப்புக்கு வரணும், நம்மளும் நாட்டை ஆளணும், நம்மளுடைய சிந்தனைகள் எல்லாம் வந்து சட்டப்பூர்வமாக வந்து அதை சட்டமாக ஏற்றி மக்களுக்கு நன்மை பயக்கணுங்கிறதுக்கு தானே இயக்கமாக நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க, இவ்வளோ போராடுறீங்க. அப்போ அது நீங்கள் வர்றதுக்கு தானே ஒரு முயற்சி எடுக்கணும். நீங்கள் எந்த இடத்துலையுமே தமிழ் தேசியத்தை நீங்கள் 2வது பின்னுக்கு தள்ளுங்கன்னு நான் சொல்லலை.
நீங்க அந்த தமிழ் தேசியத்தை முன்னுக்கு வைங்க. அவர் ஒருத்தர் தமிழ் தேசியம் பேசுறாரு, கூப்பிடுங்க. அவர் கூட நீங்க பயணிச்சீங்கன்னா தானே அவருக்கு திராவிடத்துல இருந்து நீங்க தமிழ் தேசியம்னா என்னன்னு அவருக்கு புரிய வச்சு கூட நீங்க இன்னும் தமிழ் தேசியம் பக்கம் இழுக்க முடியும். நீங்களும் அவருக்கு நேரத்திலே நின்றுட்டு இருந்தீங்கன்னா அப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய தேர்தலில் நான் என்ன பார்க்குறேன்னா இவங்க 2 பேரும் சேரணும். இன்றைக்கும் சீமான் சொல்கிறாரு நாங்கள் தனியாக நிற்கிறோம், ஆளை போட்டுட்டோங்கிறாரு. நீங்கள் சொன்ன மாதிரி இன்னும் ஒரு 18 மாதம் இருக்குது, என்ன வேணால் நடக்கும். ஸோ அப்போ என்னுடைய பார்வை இன்றைக்கும் நான் பதிவு பண்ணுறதுனா சீமானும் விஜயும் ஏதோ ஒரு காரணத்துக்காக ஒன்று சேரணும். ஏன்னா இன்றைக்கி நாட்டில் பார்த்தீங்கன்னா கெட்டவங்களாம் ஏதோ ஒரு புள்ளியில் உடனே ஒன்று சேர்ந்துடுறாங்க. ஆனால் நல்லவர்கள் நீ நல்லவனா நான் நல்லவனாங்கிற போட்டி, என்னை விட நீ நல்லவனா உன்னை விட நான் நல்லவனா. அப்போ இந்த நல்லவர்கள் பிரிஞ்சு கிடக்கும்போது மற்றவங்களுக்கு கொண்டாட்டம். ஓகே சார், நீங்கள் விஜய் அவர்கள் பற்றி பேசும்போது 10% 15% சொல்கிறீங்க. பல அரசியல் விமர்சகர்களும் 10% 15% சொல்கிறீங்க. இங்கே 10% 15% நீங்கள் ஓட்டு வேல்யூ அந்த மாஸ் க்ரௌடை வச்சு கணக்கிறீங்கன்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது விஜயகாந்த் அவர்களுக்கு 2005 ஒரு மாநாடு போட்டார். அப்போ 20 25 லட்சம் மக்கள் அங்கே கூண்டாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் அவருக்கு அடுத்த ஆண்டு வந்த தேர்தலில் 27 லட்சம் ஓட்டு தான் வாங்கியிருந்தார். 2 லட்சம் ஓட்டுகள் எக்ஸ்ட்ரா வாங்கியிருந்தார். ஆனால் விஜய் அவர்களுக்கு 10 லட்சம் மக்கள் இப்போ கூடியிருந்தால் அதுலேருந்து ஒரு 5 லட்சம் வாங்கினா 15 லட்சம் 3% ஓட்டு தானே சார் வரும். அது பிற்காலத்தில் அவர் வந்த ஃபர்ஸ்ட் எலெக்ஷனில் 8%, ஆமாம் 8.4%, ரெண்டாவது எலெக்ஷனில் 11% போறார். அப்போ அந்த மாதிரி வளர்ந்துட்டு போயிட்டு இருந்தவர் இல்லை, இவருக்கு எடுத்தோடனே 15% ஒரு பெரிய இலக்கா இருக்குல்ல. ஆமாம், இன்னைக்கு அதாவது இன்னைக்கு 11க்கும் 15க்கும் என்ன 4% தான் வித்தியாசம் வருது. என்னன்னா இன்னைக்கு விஜயகாந்த் அவரும் சூப்பர் ஹீரோ தான், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அந்த காலகட்டத்தில் ரஜினிகாந்த் தான் சூப்பர் ஸ்டார். அன்னைக்கு ரஜினிகாந்த் எப்படி நம்பர் 1 இருந்தாரோ விஜயகாந்தே சொல்றாரு. அதை எந்த இடத்துலையுமே விஜயகாந்த் இல்லை நான் ரஜினியை விட பெரிய ஆளுன்னு சொன்னதில்லை. சினிமாவை பொறுத்த வரைக்கும், அரசியலை பொறுத்த வரைக்கும் விஜயகாந்த் பெரிய ஆள், அதில் எந்த மாற்று கருத்துல எந்த அரசியல்வாதியை விட அவர் பெரிய ஆள். எந்த ஒரு பிரச்சனையாலும் வேட்டியை மடிச்சு கட்டிட்டு இறங்குறதுல இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டு அரசியலில் விஜயகாந்த் அடுத்தது தான் யாராக இருந்தாலும். அந்த மாதிரி இருக்காம நான் பார்க்கறது என்னன்னாக்கா இன்னைக்கு உச்சபட்ச நட்சத்திரமா இருக்கிறது விஜய் அவர்கள். அப்போ இன்னைக்கு ஒரு விஜயகாந்துக்கு இல்லாத ஒரு அடிஷ்னல் அட்வான்டேஜ் விஜய்க்கு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு தலித் சமுதாயத்தினுடைய ஓட்டு விஜயகாந்துக்கு ஏகப்பட்டது இருந்துச்சு, அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் விஜய்க்கு இன்னொரு பவர் என்னன்னு கேட்டிங்கன்னா அவரே ஹீஸ் அ மைனாரிட்டி. அவர் எந்த இடத்துலையும் அவர் மைனாரிட்டின்னு அவர் விளம்பரப்படுத்திக்கிறது இல்லை. ஆனால் ஒரு தேர்தல் அரசியல்னு வரும்போது, வாக்கு அரசியல்னு வரும்போது இன்னைக்கு திமுகவாகட்டும் அதிமுகவாகட்டும், இன்னைக்கு அதிமுக பாரதிய ஜனதா விட்டு வெளியே போனது எந்த காரணத்துக்காக போனாங்க? வெளியே போனால் தான் எங்களுக்கு மைனாரிட்டி ஓட்டு வரும், நாங்கள் பாரதிய ஜனதா கூட இருக்கிறனால எல்லா மைனாரிட்டி ஓட்டையும் திமுக வலிச்சுட்டு போய்ட்றாங்கன்னு தானே போனாங்க. அப்போ அவங்க வெளியே போனதுக்கு தேர்தல் அரசியல் ஒரு காரணம். அப்போது இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னாக்கா விஜய்க்கு அது ஒரு பெரிய ஆடட் அட்வான்டேஜ் ஆகும். இன்றைக்கி விஜய் கட்சியில் 5 பேர் இருக்காங்க, தலைவர், பொருளாளர், செயலாளர், கொள்கை பரப்பு செயலாளர், அமைப்பு செயலாளர். இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஒருத்தர் விஜய் அவர்கள் கிறிஸ்டின் சமுதாயத்தை சேர்ந்தவர், ஒருத்தர் முஸ்லீம் சமுதாயத்தை சேர்ந்தவர், இன்னொன்று ஃபார்வர்டு கம்யூனிட்டி வெங்கட்ராமன்கிற ஒரு பொருளாளர். அந்த ஃபார்வர்டு கம்யூனிட்டிக்கு கூட உள்ளார வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. இவங்க பேசுகிற மாதிரி பொய் சமூக நீதி, பொய் சமத்துவம்லாம் பேசல, அந்த இடத்துலையும் அது கொடுக்குறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு தலித்துக்கு கொடுக்குறாங்க. ஸோ ஒரு ஹிந்துஸ்க்கும் கொடுக்குறாங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு சமூக சமநீதியை கொண்டு வராங்க. சரி, இது நம்ம சமநீதினு எடுத்துக்க முடியுமா, இல்லை முழுக்க முழுக்க வாக்குகளை நோக்கி மட்டும் இது பண்ணுற மாதிரி நம்ம பார்க்க முடியுமா? ஏதோ ஒன்று அதுக்காகனாச்சும் செய்யுங்கன்றேன் நான். இப்போ நீங்கள் திமுக வாக்குக்காக பேசுகிறாங்கல்ல, இன்றைக்கி அவங்களோட வெப்சைட்டுக்கு போய் பார்த்தீங்கன்னாக்கா 72 மாவட்ட செயலாளர்கள் இருக்காங்க அனௌன்ஸ் பண்ணது. அப்போ அந்த 72ல் நீங்கள் SC STக்கு 19% இடஒதுக்கீடா? அப்போ 19% 72 பேர்த்துக்கு போனீங்கன்னா 14 பேர் மாவட்ட செயலாளர்கள் வரணும். எத்தனை மாவட்ட செயலாளர்கள் திமுக SC STயில் இருக்கிறவங்க இருக்காங்க? ஒரே ஒரு ஆள் எனக்கு தெரிஞ்சு. நான் இன்னொரு டிபேட்டில் கேட்கும்போது இன்னொருத்தர் பேர் சொன்னார், 2 பேர். மீதி இருக்கிற 12 பேருக்கு எங்கே இருக்குது? அதே மாதிரி அமைச்சர்கள் 35 36 அமைச்சர்கள் இருக்காங்க. இதே 19% போட்டிங்கனாக்கா குறைஞ்சபட்சம் 7 அமைச்சர்கள் SC ST கம்யூனிட்டிலேருந்து வரணும். 4 பேர் தானே. அதில் கூட இப்போ தான் கோவிசேரியனை உள்ளார கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் 3, இப்போ வெறும் 4 7 பேர் இருக்கிற இடத்துல. அப்போ இந்த இடத்துல எந்த சமூக நீதி இருக்குது? அப்போ நீங்கள் பேச்சொன்று சமூக நீதி சமத்துவத்துக்கு நாங்கள் தான் ஹோல்சேல் டீலரு, எங்கிறது தான் யாராக இருந்தாலும் வண்டி அனுப்பிச்சு எடுத்துக்கணுன்றீங்கல்ல. அப்போ நீங்கள் செய்யாததை இன்றைக்கி புதுக்கட்சி ஆரம்பித்து விஜய் செய்கிறாருங்கும் போது பாராட்டணும்ல. அதே மாதிரி இன்றைக்கி சீமானும் சொல்கிறாருல்ல, நாங்கள் பாதிக்கு பாதி ஆண்களுக்கும் பெண்களுக்கும் 50% கொடுக்குறாருல்ல. இன்றைக்கி டிஎம்கேவில் எத்தனை பெண்களுக்கு கொடுத்தாங்க? அவர் 50% கொடுக்குறாரு சீமானு. அதில் இளைஞர்களுக்கு ஒரு 100 இளைஞர்களுக்கு நான் இந்த தடவை வாய்ப்பு கொடுக்குறேங்கிறாரு. அப்போ போன தடவை அந்த MP எலெக்ஷனில் நிற்க வச்ச அந்த 39 கேண்டிடேட்டையும் நாம் தமிழர் சீமான் கட்சியிலிருந்து அந்த அறிமுகப்படுத்துகிற வீடியோ எக்ஸலண்ட்டான வீடியோவாச்சு. நானே பல பேருக்கு அதை ஃபார்வர்ட் பண்ணியிருக்கேன், எந்த அளவுக்கு ஒரு முற்போக்காக சிந்திச்சு எந்த அளவுக்கு கேண்டிடேட்டை நிறுத்துறாங்கன்ட்டு. அப்போ இன்னைக்கு வரக்கூடிய உங்ககிட்ட இந்த சிமிலாரிட்டிஸ்லாம் இருக்கே. அப்போ நீங்கள் 2 பேரும் ஏன் ஒன்று சேரக்கூடாது? அப்போ நீங்கள் ஒன்று சேரலன்னா அது நீங்கள் 2 பேருமே சேர்ந்து, விஜயும் சீமானும் 2 பேரும் சேர்ந்து மறுபடியும் திமுக ஆட்சிக்கு வரதுக்கு தானே நீங்கள் வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. சார், இந்த தாவேக்கோட புசி ஆனந்த் அவர்கள் குறிப்பிட்டாரு, 2026 சட்டமன்ற தேர்தலில் தாவேக்கா பெரும்பான்மையோட ஆட்சி அதிகாரத்தில் அமரணும் அப்படின்னு சொல்கிறாங்க.
எப்படி சார் திமுக கூட கூட்டணி கிடையாது, அதிமுக கூட கூட்டணி கிடையாது, பெரும்பான்மை எப்படி சார் எடுக்க முடியும்? அதுதான், அதாவது வந்து எந்த ஒரு கட்சிக்கும் தான் ஆட்சிக்கு வரணுங்கிறத தான் பேசுவாங்க. ஆனால் விஜய் வந்து இன்னும் ஒரு படி மேலே போய் வந்து அவர் கலை யதார்த்தத்தையும் புரிஞ்சுக்கிட்டு நாங்களே தனிப்பட்ட முறையில் ஆட்சிக்கு வருவோம்னு சொல்லிட்டு, இருந்தாலும் நம்ம கூட பயணிக்கலான்னு வருவாங்க இல்லையா, ஒத்த கருத்து இருக்கிறவங்க வரலாம் இல்லையா, அவங்க வந்தாலும் நம்ம அணைக்கணும் இல்லையான்னு சொல்லிட்டு அவர் வந்து அந்த மாதிரி வர்றவங்களுக்கு வந்து ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலையும் பங்குங்கிற ஒரு ஆயுதத்தை எடுத்து அந்த இடத்துல வைக்கிறார். அப்போ அந்த மாதிரி வைக்கும்போது அவர் கலை யதார்த்தத்தையும் புரிஞ்சிருக்கார். அவர் நானே வந்து இன்றைக்கி வந்து முழுக்க இப்போ நல்லா யோசிச்சு பாருங்களேன், இன்றைக்கி யாருக்குமே ஆட்சியில் கூட்டணி சேர்த்தாமல் விஜய் அவர்களே 234 தொகுதியிலும் கேண்டிடேட்டை போட்டு ஜெயிக்கணும் முடியுங்கிற மாதிரி இருந்தால் அவர் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலையும் பங்குங்கிற சொல்ல வேண்டிய கட்டாயம் என்ன வரப்போகுது? இல்லை சார், கூட்டணி அமைச்சாலும் ஒரு பெரும்பான்மையை வந்து கிடைக்காது. 2026 இன்னும் 18 மாதம் தான் இருக்குது, இப்போ தான் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. கொள்கையை வந்து இன்னும் அவங்களுடைய தொண்டர்கள்ட்டே சரியாக போய் சேரல. அப்படி இருக்கும்போது பெரும்பான்மை அப்படிங்கும்போது ஒரு பெரிய இலக்காக இருக்குல்ல, அது எப்படி அடைய முடியும்? இன்னைக்கு தேதியில் அதுக்கு வாய்ப்பு இல்லை. அதாவது இன்னைக்கு வந்து அவர் கட்சி ஆரம்பித்ததுலேருந்து பிப்ரவரியில் ஆரம்பித்ததுலேருந்து அக்டோபரில் மாநாடு நடத்திலிருந்து இன்னைக்கு இந்த புஷி ஆனந்த் கொடுத்த அறிக்கை வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் அவங்களுடைய வாக்கு சதவீதம்னுடைய பர்சன்டேஜ் கொஞ்சம் ஏறிட்டே இருக்குது. என்னுடைய கணிப்பு பிரகாரம் ஒரு 15%. ஆனால் இன்றைக்கி ஒரு ஆட்சிக்கு வரணும், நீங்கள் தனிப்பெரும் மெஜாரிட்டியில் வரணும்னாக்கா குறைஞ்சபட்சம் அட்லீஸ்ட் ஒரு 35-36% நோக்கி போகும். 40 நெருங்கினா தான் வெற்றி. அந்த இடத்துல போனால் தான் நீங்கள் வந்து அதிகமான எம்எல்ஏக்களை வந்து நீங்கள் ஜெயிக்க முடியும். அதுலேயும் இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த வாக்கு சதவீதம்லாம் எந்த தொகுதி சார்ந்து வின்னபிலிட்டி இருக்கக்கூடிய வாக்கு வங்கியான்னு பார்க்கணும். ஏன்னா இன்றைக்கி நீ எலெக்ஷன் வரும்போது உங்களுக்கு எல்லா தொகுதியிலையும் பறந்து விரிந்தா இருந்தாலும் பிரயோஜனப்படாமல் போயிடும். இன்னைக்கு சீமானுக்கு வந்து 8.33% கிடைச்சிது. பட் எல்லா இதுலையும் பரவி இருந்தனால இதே வந்து இந்த 8.33% வந்து இந்த 39 தொகுதிகளில் ஒரு 7-8 தொகுதியில் வந்து கான்சென்ட்ரேட்டடாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, ஒரு 7-8 MP ஜெயிச்சிருப்பார். இது எல்லாம் விரிஞ்சு பறந்து இருக்கிறனால என்னன்னாக்கா சீட்டு கிடைக்காது, வாக்கு கிடைக்குமே ஒழிய சீட்டு கிடைக்காது. ஸோ அப்போ இதுதான் வந்து நம்ம யதார்த்தமாக பார்க்கணும். அப்போ இந்த கலை யதார்த்தம் வந்து விஜய் புரிஞ்சுக்கிறாருன்னு நான் பார்க்குறேன். ஓகே சார், விஜய் அவர்கள் மீது வந்து தாவேகா மீது இன்னொரு விமர்சனம் வைக்கிறாங்கன்னா, இப்போ பிப்ரவரியில் கட்சி ஆரம்பிச்சு 10 மாத காலம் ஆக போகுது, இன்னும் வந்து டீப் ரூட் பாலிடிக்ஸ் வந்து இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. எந்த ஒரு ஆர்ப்பாட்டம் அறிவிக்கல, எந்த ஒரு பேரணி எதுவுமே அறிவிக்காமல் வந்து விஜய் அவர்கள் வருகைக்காண்டி மட்டுமே காத்திருக்காங்க. அவர் வந்தால் மாநாடு, அவர் வந்தால் கொள்கை விளக்க பொதுக்கூட்டம் கூட இன்னும் போடல கொள்கையை அறிவிச்சதுக்கப்புறம். இப்படி இருக்கும்போது இந்த கலாச்சாரத்தை வந்து விஜய் அவர்கள் வந்து எப்படி புரிஞ்சிருப்பார்? ஏன்னா மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் தன்னுடைய கொள்கையை, அதை தவறிட்டு எப்படி வந்து ஒரு கோட்டையில் கொடியேற்ற முடியும்னு நினைக்கிறார்? இல்லை, இது வந்து நீங்கள் கேட்குற கேள்வி வந்து ரொம்ப முக்கியம். இன்றைக்கி எந்த ஒரு கட்சியாக இருந்தாலும் கட்டமைப்பு ரொம்ப முக்கியம். சீமான் அவர்களுக்கே வந்து இன்னும் முழுமை அடையலை. அதனால தான் அவர் சொல்கிறார், நாகப்பட்டினத்துலேருந்து 500 பேர் என் கட்சியிலேருந்து தாவேக்காக போயிட்டாங்கிற. அப்போ என் கட்சியில் 500 பேர் நாகப்பட்டினத்தில் இருக்காங்கிறது நீங்கள் ஒத்துக்கிறீங்களான்னு கேட்குறாரு. அப்போ அவர் சொல்கிறது நக்கலாக தான் சொல்கிறார். அப்போ என்னன்னா எங்களுக்கு 500 பேர் அந்த இடத்துல இல்லையா, இல்லாத இடத்துலேருந்து எப்படியா போயிருப்பான்னு கேட்குறாரு. நம்ம வந்து எப்பயுமே ரீடிங் பிட்வீன் த லைன்ஸ் தான் பார்க்கணும். அவங்க சொல்கிறத விட சொல்லாத கருத்து என்னங்கிறத பார்க்கணும். அப்படி இருக்கும்போது என்னன்னா இன்னைக்கு விஜய்க்கு இருக்கக்கூடிய பெரிய கம்பல்ஷன் கட்டாயம் என்னன்னா அந்த கட்டமைப்பு. ஏன்னா வெறும் விஜய்ங்கிற பிம்பத்தை காமிக்கிறனால மட்டும் ஓட்டு விழுந்துராது. ஏன்னா விஜய் வந்து ஒரு நடிகனாக எல்லா வீட்டுக்கும் போயிட்டார். ஆனால் உங்களுடைய தொகுதியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் யாருன்னு அந்த தொகுதி மக்களுக்கு, பகுதி மக்களுக்கு, வீதி மக்களுக்கு தெரியணும். விஜயை மட்டும் தெரிஞ்சு பிரயோஜனம் இல்லை. அப்போ இந்த மாதிரி நிர்வாகிகளை உள்ளார கொண்டு வந்து அந்த நிர்வாகிகளை, அந்த வீதியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளை ஒவ்வொரு வீட்டுக்கும் கொண்டு போய் சேர்த்த வேண்டிய பொறுப்பும் கடமையும் விஜய்க்கு இருக்குது. அப்போ விஜய் வந்து விஜய் கட்சியில் இருக்கவங்க பூரா எங்கள் தலைவர் தெரியுமா, எங்கள் சூப்பர் ஸ்டார் தெரியுமா, எவ்வளோ கூட்டம் வருது தெரியுமா, அவர் மூஞ்சியை பார்த்தே ஓட்டு போட்டுருவாங்க, எங்கள் அண்ணன் யார் தெரியுமாலாம் கேட்டுட்டு இருந்தால் அதெல்லாம் பலிக்காது. இது அரசியல், இது சினிமா இல்லை. சினிமாவில் நீங்கள் இன்னும் 10 படம் நடிச்சிங்கனாலும் யாருனாலும் எத்தனை பேர் வந்தாலும் பார்ப்பாங்க. அப்போ நீங்கள் இறங்கி களத்தில் இறங்கி அரசியல் செய்ய வேண்டியது கட்டாயம். அதனால தான் நானே என்ன விமர்சனம் வைக்கிறேன், சார் இதில் எவ்வளவோ நீங்கள் இப்போ அடுத்த 10 வருஷத்துக்கு நீங்கள் தான் சூப்பர் ஸ்டார், அத்தனையும் விட்டுட்டு நீங்கள் வரன்றீங்க, திருப்பி இந்த கடைசி படம் எதுக்கு? ஆனால் முதலே சொன்னதை தான் நடிக்கிறாரு. ஆனால் எனக்கு என்ன விமர்சனம்னா அதை கூட நீங்கள் நடிக்க வேண்டாம்னு நான் சொல்லிட்டு இருந்தேன். ஏன்னா அரசியல் களம்ங்கிறது வந்து இன்றைக்கி ஒவ்வொரு நாளும் நொடிக்கு நொடி மாறிட்டு இருக்கக்கூடியது. அப்போ நீங்கள் களத்தில் இருக்கும்போது இன்னும், ஏன்னா இது புது கட்சி, இது வந்து ஏற்கனவே இருந்த கட்சியிலேருந்து நீங்கள் யாரையும் கொண்டு வரல, எல்லாருமே புதுமுகம். இதில் இன்னொரு என்ன பெரிய சிக்கல் விஜய்க்கு வரணும்னா, இது வரைக்கும் விஜய் மக்கள் இயக்கத்திலிருந்து வரவங்க தான் இன்னைக்கு வரைக்கும் தற்கால பொறுப்பாளர்களாக இருக்காங்க. இன்னும் இது வரைக்கும் யாரும் பர்மனன்ட் பொறுப்பாளர்களாக நியமிக்கப்படலை. அப்போ அதில் வந்து இன்னைக்கு விஜய்க்கு வந்து பெரிய சிக்கல் வரும். ஏன்னா எல்லாருமே ஒரு எதிர்பார்ப்பில் தான் பயணிச்சுட்டு இருந்திருப்பாங்க. அப்போ இன்றைக்கி வந்து மாநாட்டினுடைய கூட்டத்தையும் பார்த்து இன்றைக்கி வந்து எந்த அளவுக்கு விஜய் வந்து பொதுமக்கள்கிட்ட பேசப்படுறாருங்கிறத பார்த்து ஏற்கனவே அந்த நற்பணி மன்றத்தில் இருக்கவங்க பூரா ஒரு அபரிமிதமான நம்பிக்கையில் இருப்பாங்க. நம்ம தாண்டா இந்த தொகுதிக்கு, நம்ம தான் இந்த மாவட்டத்துக்குன்னு. அப்போது விஜய்க்கு வந்து இந்த இடத்துல என்ன சிக்கல் வரும்னா, இன்றைக்கி நற்பணி மன்றத்தில் இருக்கிற அத்தனை பேர்த்தையுமே நீங்கள் வந்து பொறுப்பாளராக கொடுத்துட முடியாது. ஏன்னா நற்பணி மன்றத்துக்கு பொறுப்பாளராக இருக்கிறது வேற, ஒரு அரசியல் கட்சிக்கு மாவட்ட செயலாளரோ நிர்வாகியாக இருக்கக்கூடிய தன்மைகள் வேற. அப்போ இதெல்லாம் சிக்கல் வரும் விஜய்க்கு. இனிமேல் தான் இவர் பொறுப்புகள் போட 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 அந்த சிக்கல்கள் வரும். அந்த சிக்கல்களில் வந்து சூதானமாக இருக்கணும் விஜய்.
ஏன்னா இப்போ நம்மளே பார்க்குறோம், இன்றைக்கி வந்து நாம் தமிழர் கட்சியிலேருந்து விலகி போன ஆட்களையோ இல்லை விலக்கப்பட்ட ஆட்களையோ மற்ற கட்சியை சார்ந்தவங்க வந்து எப்படி போய் ட்விஸ்ட் பண்ணி தூண்டி விட்டு மைக்கை போட்டு சீமானுக்கு கெட்ட பேர் வர்றதுக்காக எவ்வளோ தூரம் பேச வைக்கிறாங்கங்கிறத நம்ம பார்க்குறோம். இது விஜய்க்கும் நடக்கலாம், இது நடக்கலாம் இல்லை நடக்கும். அப்போ விஜய் வந்து இதில் சூதானமாக இருக்கணும், அவர் கட்சியை சார்ந்தவங்க இதில் சூதானமாக இருக்கணும், ஒரு கள அரசியல் பண்ணணும். அந்த கள அரசியல், ஏன்னா இது வரைக்கும் வந்து அவர் மற்ற அரசியல் பூரா இது வரைக்கும் சிறப்பாக பண்ணிட்டார். கள அரசியலை வந்து அவருக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கேப் இருக்குது விஜய்க்கு. அப்போ எவ்வளோ சீக்கிரமாக களத்தில் வந்து அந்த அரசியல் களத்தில் விளையாடுறாரோ அவ்வளோ வேகமாக அவருக்கு வந்து வாக்கு வங்கிகள் அதிகமாகிறது என்னங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கலாம். இது ஒரு புறம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நீங்களே குறிப்பிட்டீங்க கூட்டணி கட்சிகள் எல்லாருக்கும் ஒரே மாதிரி கொள்கை இருக்காது அப்படின்ட்டு. இப்போ திமுக கூட்டத்தில் இருக்கக்கூடிய விசிகே அவர்கள் அவங்க வந்து நாகப்பட்டினம் எம்எல்ஏ ஷானவாஸ் அவர்கள் குறிப்பிட்றாங்க, உங்களுடைய கட் அவுட்ல எங்க பேர் இல்லை, அது என் தொகுதியில் என் பேர் இல்லாமல் கட் அவுட் வைக்கிறீங்க, நீங்களாம் கட் அவுட் வச்சு எனக்கு புகழ் வெளிச்சம் கிடைக்கணும் அவசியம் கிடையாது அப்படின்லாம் சொல்றாங்க. இவங்க ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு விசிகா சொல்றாங்க. திமுக கட்சி வந்து அவங்க கூட்டணியில் உள்ள கட்சியை பேரே போட மாட்டாங்க. இது எப்படி சார் நம்ம பார்க்க முடியும்? திமுகவினுடைய நோக்கம் என்னவா இருக்கும்னாங்க, அதாவது வந்து எனக்கு உங்களுடைய ஆதரவு வேணும், கூட்டணி கட்சிகள் எங்கிட்ட இருக்கணும், ஆனால் அந்த கூட்டணி கட்சிகள் பலம் அடைஞ்சிடக்கூடாது. ஏன்னா கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சி பலமாச்சுன்னா யாருக்கு ஆபத்து? திமுகவுக்கு. அப்போ இது தெரியும், நமக்கே தெரியும் போது திமுகவுக்கு தெரியாதா? அப்போ திமுக என்ன பண்ணுன்னா அந்த கூட்டணி கட்சிகள் மூலியமா தான் எப்படி ஆதாயம் அடைஞ்சுக்கன்னு நினைப்பாங்களே ஒழிய எந்தெந்த இடத்துலலாம் வந்து கூட்டணி கட்சிகளை பலகீனப்படுத்த முடியுமோ. உதாரணத்துக்கு கம்யூனிஸ்டுக்கு சாம்சங் போராட்டம் நடந்துச்சு. அப்போ கம்யூனிஸ்டினுடைய வாக்கு வங்கியே இந்த தொழிலாளர்களுடைய வாக்கு வங்கி. அப்போ அந்த இடத்துல கூட கம்யூனிஸ்டுகளுக்கு வந்து அவங்க சிரமத்தை ஏற்படுத்தி அவங்க வாக்கு வங்கியை வந்து பாதிக்க வச்சாங்க. அப்போ அதே மாதிரி விடுதலை சிறுத்தைகள்லையும் வந்து பார்த்தீங்கன்னா கொடியேற்ற விடுறதில்லைன்னு இதே திருமாவளவன் தான் கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. அதிகாரிகள் பிரச்சனை. இப்போ கடைசியில் என்ன ஆகுதுன்னா அந்த உட்கட்சிகள் பூராமே எல்லா எதிர்ப்பையும் சொல்லிட்டு அதிகாரிகள் தான் இந்த மாதிரி பண்ணுறாங்க, அதிகாரிகள் தான் இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு நாசுக்க வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி இவ்வளவு பண்ணிட்டு திரும்பி திமுக கூட்டணியில் இருக்காங்க. காரணம் என்னன்னா, இன்னும் 18 மாதம் ஆட்சி இருக்கு இல்லையா, இது ஒன்று. ரெண்டாவது, யாரை நம்பி நீ கூட்டணிக்கு போகிறது? நான் அதை தான் சொன்னேன், இன்னைக்கு யாரை நம்பி போகிறது? அப்போ கூட்டணி கட்சியில் வெளியே வர்றவங்களுக்கு அவங்களுக்கு என்ன இருக்குது நான் வெளியே இடத்துல போகிறதுக்குங்கிறதுக்கு உங்களுக்கு வேணும்ல. அப்போ அந்த மாதிரி வந்து அதனால தான் சொல்கிறேன், இன்னைக்கு சீமானும் ஒரு விஜயம் ஒன்று சேர்ந்து அந்த கூட்டணி பலமாச்சுன்னா மற்ற கூட்டணியில் இருக்க கட்சியெல்லாம் இந்த புது கூட்டணி வருது நல்லா பலமாகுதுன்னு சொல்லிட்டு அவங்க உங்ககிட்ட வருவாங்க. அப்போ அதை தான் கூட்டணி கட்சிகள் பார்க்குறாங்க. அதனால தான் வந்து காங்கிரஸ் ஆகட்டும், கம்யூனிஸ்ட் ஆகட்டும், திருமாவளவன் அவர்கள் யாருமே அங்கே ஹாப்பி இல்லை. அவங்க ரொம்ப முக்கல் முணுகல், ஏகப்பட்ட புகைச்சல் புகைஞ்சிட்டு இருக்கு. ஒன்னே ஒன்று என்னன்னா, வேற எங்கேயும் வலுவான கூட்டணி இல்லாதனால அவங்க போக முடியல. ஒரு வலுவான கூட்டணி உருவாகுது, அவங்களுக்கு வெற்றி பெறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு தெரிஞ்சா அடுத்த செகண்ட் அங்கே இருக்கக்கூடிய கூட்டணி கட்சி பூரா இந்த சைடு வந்துடும். அதை நோக்கி சீமானும் விஜய் அவர்களும் பயணிக்கணுங்கிறதான் என்னுடைய ஆசையாக இருக்குது, பார்வையாகவும் வைக்கிறேன். நான் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விக்கு வந்து தீர்க்கமாக பதில் அளிச்சிங்க, அதுக்கு நன்றி. நன்றி சார். நன்றிப்பா. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம்